Hi friends, welcome to Venis Streets Tamil. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆப்பமும் பொட்டேட்டோ ஸ்டூவும் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பம் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நாளைக்கு நீங்க ஆப்பம் செய்ய போறீங்க அப்படின்னா இன்னைக்கே நீங்க அரிசியை ஊற போட்டு மாவு அரைச்சு வச்சிடணும். இன்னைக்கு சாயங்காலம் செஞ்சு வச்சீங்கன்னா தான் நாளைக்கு காலையில நல்லா புளிச்சு உங்களுக்கு ஆப்பம் நல்லா புசு புசுன்னு வரும். ஆப்பம் நல்லா புசு புசுன்னு வரக்கு சீக்ரெட் டிப் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஆப்ப மாவுக்கு ஊற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் முந்தின நாளே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதனால இப்போ நான் கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கிறேன். மிக்சியில கூட நீங்க போடலாம். பட் நிறைய குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்க 2 பேட்சா போட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு டிப், மிக்சியில சூடாகாம இருக்கிறதுக்கு ஐஸ் கட்டி போட்டு அரைச்சுக்கலாம். இல்லைன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கணும். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ என்னோடது நல்லா நைஸ் ஆயிடுச்சு. நான் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ மாவெல்லாம் எடுத்தாச்சு. நான் அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து மாவை ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு விட போகிறேன். நான் முந்தின நாள் ஈவினிங்கே மாவை அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ ஓவர் நைட் மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நான் இப்போ சீக்ரெட் டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தேங்காய் தண்ணி தான் விட போகிறோம். தேங்காய் தண்ணியை விட்டு சோடா உப்பு கொஞ்சோண்டு கலக்கணும். இது நம்ம ஆப்பம் எப்போ சுடுறோமோ அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால தான் சேர்க்கணும். பேக்கிங் சோடா நிறைய சேர்த்துடக்கூடாது, ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும். பேக்கிங் சோடா சேர்க்கலனா கூட இது நல்லா தான் இருக்கும் தேங்காய் தண்ணி விடுறதுனால. பட் ஸ்டில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்ல மாவை கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். என்னோட மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு. நான் தின் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போறேன். அதனால எனக்கு 1 டம்ளர் தேங்காய் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு தின்னா இருக்கணுங்க. அப்பதான் ஆப்பம் சுத்தும் போது கரெக்டா வரும். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஆப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆப்பச்சட்டி வச்சுக்கிறேன் நான் அடுப்பு நல்லா காஞ்சதும் நம்ம சிம்ல வச்சிடணும். இப்போ மாவு ஒரு கரண்டி எடுத்து நான் ஆப்பச்சட்டியில விட்டுட்டு நல்லா ஸ்வர்ல் பண்ணி எடுத்துக்கிறேன். வேணும்னா நம்ம சுத்தியில எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம அந்த எண்ணெயை அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஆப்பச்சட்டி இண்டோலியம் ஆப்பச்சட்டி, அதனாலதான் இவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு. நீங்க நான்ஸ்டிக் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வராது ஆப்பம். அதனால நீங்க இரும்பு வடைச்சட்டி இல்லைன்னா இண்டோலியம் வடைச்சட்டி தான் யூஸ் பண்ணணும் ஆப்பம் சுடுறதுக்கு. ஆயில் பிரஷ் வச்சு லைட்டா அந்த பேனை கோட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஆப்பம் ஊத்தி எடுத்துக்கலாம். ஒட்டாம வரும் பாருங்க. என்னோட ஆப்பம் எப்படி ஒட்டாம வந்திருக்கு, பேன்ல சொலையா வந்திருக்கு பாருங்க. இப்ப பாருங்க என்னோட ஆப்பம் சைடெல்லாம் கிறிஸ்பியா, உள்ள எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. ஆப்பம் நல்லா வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இண்டோலியம் பேன் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இரும்பு பேன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம அரிசி சேர்த்துற ரேஷியோ, அடுத்து தேங்காய் தண்ணி, அடுத்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும். இது 4 ஸ்டெப் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்பம் ஒரு கஷ்டமான வேலையே இல்லைங்க. நம்ம பொட்டேட்டோ ஸ்டூ இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சோண்டு சுடுதண்ணி விட்டு நல்ல கெட்டியான ஃபர்ஸ்ட் பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலை நம்மளுக்கு இப்போ உடனே தேவைப்படாது, அது நம்ம கடைசியா தான் பயன்படுத்த போறோம். அதனால அது அப்படியே ஓரமா வச்சிடலாம். இப்போ அடுத்து மீதி இருக்கிற தேங்காய் துருவல்ல தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாலை. இது செகண்ட் பால். இந்த மாதிரி நீங்க 2 தடவை செஞ்சுக்கலாம். செஞ்சு இருக்கிற எல்லா பாலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயில இருக்கிற எல்லா பாலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாலும் செகண்ட் பாலும் நம்ம எடுத்து ஓரமா வச்சாச்சு. தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு. இப்போ உருளைக்கிழங்கு தோலை உரிச்சு நம்ம எந்த பேன்ல செய்ய போறோமோ அதுலயே டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சூடா இருக்கு, அதனால ஃபோர்க் வச்சு நான் மசிச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு ஒன்னும் பாதியும் தான் மசிக்கணும், ரொம்ப நைஸா மசிச்சிடக்கூடாது. இப்போ மசிச்சக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ செகண்ட் பாலும் சேர்ந்து கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தக்கப்புறம் அடுப்புல வச்சுக்கலாம்.
அதுக்கு முன்னாலே அடுப்பில் வச்சிடக்கூடாது. நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். இது வச்சதும் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தளன்னு கொதிக்க விட்டுறக்கூடாது, பால் திரிஞ்சிரும். அதே மாதிரி பால் அடுப்பில் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி செய்யலைனாலும் திரிஞ்சிரும். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்ததுனால இது வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. வெங்காயமும் பச்சை மிளகாவும் வெந்ததும் லைட்டாக கலர் மாறும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு. வெங்காயம் வெந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு பாலை விடணும். ஃபஸ்ட்டு பால் மொத்தமாக கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம மீதி பாலையும் விட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பால் ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயும் விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்டூ நீங்கள் பொட்டேட்டோக்கு பதில் வேற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். மட்டன், சிக்கன் எது சேர்த்தாலும் இதே மாதிரி தான் செய்யணும். சேர்க்குற ஐட்டம் தான் டிஃப்ரெண்ட்டு, செய்முறையெல்லாம் ஒன்றே தான். அவ்வளோதாங்க, ஸ்டூவும் ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். பாய்.